ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 6th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் அங்கே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் காலக்கோடு, டைம் லைனு ப்ளஸ் மேப்பு, இந்தியா மேப் அண்ட் தமிழ்நாடு மேப்பு, வேர்ல்டு மேப் எது கொடுத்தாலுமே நம்ம வந்து குறிக்க தெரியணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். ஆரியன்ஸ் கேம் ஃப்ரம் எங்கே வந்தாங்க, ஹவு மெனி தீர்த்தங்கரர் வேர் தேர் இன் ஜெயினிசம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. அது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்கல்ப்சரு, அப்புறம் விச் இஸ் த நேஷனல் ஆந்தம் ஆஃப் இந்தியா. ஸோ அது என்னென்னா நேஷனல் ஆந்தம் வந்து என்ன நமக்கு அது அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த டைம் டேக்கன் டு ப்ளே த நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் வந்து நமக்கு பாடுவதற்கான அந்த நேர கால அளவு வந்து என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் கொஷின்ஸ் வந்து. அப்போது இதில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் பாருங்கள், நான் இந்தியன் சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு vote at 18 இயர்ஸ். 18 வயது நிரம்பியவர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து பூர்த்தி அடைஞ்சு, அதாவது அவங்க எலிஜிபிலிட்டி. அதுக்கடுத்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹனி இஸ் ஏ டேஷ் ஆக்குபேஷன். அது என்ன ஆக்குபேஷன் அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ 1 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் வேதிக் கல்ச்சர் வாஸ் டேஷ் இன் நேச்சர், அப்புறம் டேஷ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம், சுகர் கேன் இஸ் ப்ராசஸ்டு டு மேக், என்ன நடக்குது, என்ன மேக் பண்ணுது அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து த நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா இஸ் வந்து என்ன, த நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா வந்து என்னன்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுமே ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும், அதனால் படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் பேக்கில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ எக்காரணம் கொண்டு நீங்கள் 1 மார்க் வந்து படிக்காமல் போயிடக்கூடாதுங்க. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங்கில் புத்தா வந்து எதுக்கு வந்து எங்கே மேட்ச் த ஃபாலோவிங் ஆகும், கீழடி வந்து எதுக்கு வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் வரும், இண்டிபெண்டன்ஸ் டே எங்கே எப்போ இருக்கும், பேங்க்கு சம்மந்தமாக இருக்கக்கூடியது, ரிப்பப்ளிக் டே வந்து எப்போலாம் நீங்கள் எழுதணும். பாருங்கள், ரிப்பப்ளிக் டே வந்து ஜனவரி 26, பேங்க் வந்து மணி டிரான்சாக்ஷன், இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15, கீழடி அப்படின்றது வந்து நீங்கள் என்னென்னு எழுதணும். அதுக்கப்புறம் புத்தா அப்படின்றது வந்து என்ன எழுதணும். புத்தா வந்து சாக்கிய முனி, கீழடி வந்து கோல்டு ஆர்னமெண்ட், அங்கே அந்த காலம் வந்து அங்கே தான் வந்து ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி சம்திங் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அது ட்ரூவாக ஃபால்ஸான்னு மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். அதில் பாருங்கள், 18வது கொஸ்டின் வந்து படிக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. எ ஹீரோ ஸ்டோன் இஸ் ஏ ஹானரபிள் டெத் ஆஃப் ஏ ஹீரோ. அதாவது வந்து ஒரு நடுகள் அப்படின்றது வந்து என்னன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புத்தா பிலீவ் இன் கர்மா, அப்புறம் அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் டிஃபீட் இன் கலிங்கா, த ஆர்மி சீஃப் வாஸ் கால்டு கிராமணி, அதுக்கப்புறம் வந்து அசோகா ஃபாலோடு புத்திசம். இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ட்ரூவாக ஃபால்ஸான்னு மட்டும் நீங்கள் எழுதணும். ஸோ இது வரைக்கும் அந்த 1 மார்க் முடியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. அதில் வந்து எது கரெக்டுன்றதை நீங்கள் இது பண்ணணும். த நேஷனல் ஆந்தம் வாஸ் அடாப்டட் எப்போ, அது 1915 1947 நேஷனல் ஆந்தம் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு எழுதணும். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ பிரைமரி செக்டரா செகண்டரி செக்டரா, அதில் எந்த ஆக்குபேஷனில் அது வரும் அப்படின்றது முதல்நிலை தொழில் தான் அக்ரிகல்ச்சர் வந்து. அதுக்கடுத்து சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பிரைமரியா இல்லை செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் வருமா அப்படின்றதால நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து எக்கானமி ரேஞ்சில் தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி கேட்டாலுமே எழுதணும். ஸோ அதையும் எழுதிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் நீங்கள் எழுதணும். அது உங்களுக்கு தப்பாக மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து சாய்ஸ் ரொம்ப படிச்சிக்கணும். ஏன்னா எழுதும்போது நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு எழுதலாம், ஆனால் படிக்கும்போது சாய்ஸ் ரொம்ப படிச்சிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நேம் த 4 வேதாஸு, வாட் வேர் த அனிமல்ஸ் டொமஸ்டிகேட்டட் பை வேதிக் பீப்புள், வாட் ஆர் த ட்ரைரேட்னட்ஸ் ஆஃப் ஜைனிசம், வாட் இஸ் ஸ்டூப்பா, வாட் ஆர் ரிசோர்ஸஸ், வாட் டு யூ கலர் இன் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் ரெப்ரசன்ட், வாட் ஆர் த நேஷ்னல் சிம்பிள்ஸு, நேஷ்னல் சிம்பிள்ஸு, அப்புறம் வந்து சந்தை அதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். வாட் இஸ் சேவிங் அதை டிஃபைன் பண்ணணும். ஸோ கம்பல்சரின்றது எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து 2 மார்க் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. படிக்கும்போது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு கொஷின்ஸுமே எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். தென் 5 மார்க் நீங்கள் வந்து எழுதணும். அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பெல்லாம் இருக்கும்.
அப்போ பாருங்கள், நேம் த 8 ஃபோல்டு பேத் ஆஃப் புத்திசம், ரைட் அபவுட் த வேதிக் உமன் இன் பேராகிராஃபு, ஹவு கேன் ரீசோர்ஸஸ் பி கன்சர்வேட்டிவ், ஃபோர் நோபல் ட்ரூத் ஆஃப் புத்தா, லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் நீங்கள் வந்து குறிக்கணும். ஸோ அது வந்து 3, 5 மார்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃப்ரேம் எல்லாம் படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். தென் இந்தியா மேப் வந்து உங்களுக்கு நீங்கள் குறிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பிளேசஸ் வந்து இந்திரபிரசத்தா, மதுரா, சார்நாத்து, சாஞ்சி, பாடலிபுத்ரா, கொர்க்கை, இண்டஸ் ரிவர், அதாவது இண்டஸ்னா சமவெளி, சிந்து வெளி இருக்குங்க இல்லையா, அந்த சிந்து நதி, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல் இதெல்லாம் குறிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்தியன் மேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மேப்பை பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸில் தான் நமக்கு கேட்பாங்க. அதனால் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.